தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய்க்கனக திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை சிம்மராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம். சிம்மராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு குரு பகவான் வக்ர நிவர்த்தி பலன்கள். இயற்கையில் சுபகிரகமாகிய குரு பகவான் எப்பொழுதெல்லாம் வக்ரகதி அடைகிறாரோ அல்லது எப்பொழுதெல்லாம் பாவகிரகங்களுடைய சேர்க்கையில் அமர்கிறாரோ அப்பொழுதெல்லாம் தனது சுப பலனை கொடுக்க முடியாத ஒரு நிலைக்கு ஆளாக்கப்படுவார். ஆக 2023 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் 2024 மே மாதம் 1ஆம் தேதி வரை மிக அருமையான முறையில் வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களுடைய பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் பாவகத்தில் அமரப்பெறுகின்றார். குரு பகவான் சுபத்துவம் அமைந்து 9ஆம் பாவகத்தில் நின்ற இடத்திற்கும் அவரது முழு பார்வை படக்கூடிய அந்த ஸ்தானங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வலிமை கொடுத்து சிம்மராசியுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்கும் உங்களுடைய முயற்சிக்கான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கால அமைப்பு அமையும். இந்த ஒரு தருணம் நமக்கு 122 நாட்கள். உங்க வாழ்க்கையில நீங்க சரியான முறையில முடிவெடுக்கும் பொழுது கட்டாயம் நீங்க எந்த இலக்கு நோக்கி பயணப்பட்டீங்களோ அந்த இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுப்பார். ஆக இந்த சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே தனித்து வாழக்கூடிய ஒரு குணம் உள்ளவங்க, சொந்த காலில் நின்று ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க வாழ்வீங்க. யாருடைய பலத்தையும் பெருசா நீங்க நம்ப மாட்டீங்க. உங்களுடைய பலத்தையே முழுக்க நீங்க நம்புவீங்க. அதே நேரத்துல அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு தெரிந்த அனைத்து ராஜதந்திரங்களையும் எல்லா விஷயத்தையுமே நீங்க மனம் உகந்து சொல்லி கொடுப்பீங்க. நீங்க இந்த வழியில போனா நீங்க ஜெயிச்சிடலாம், இந்த வழியில போனா நீங்க தோத்துருவீங்க அப்படின்ட்டு பல பேருடைய வாழ்க்கையில நல்லதையும் கெட்டதையும் தன்னுடைய அறிவால புத்தியால எடுத்து சொல்லி நல்வழிப்படுத்தி கொண்டு வந்திருப்பீங்க. ஏன்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் நவகிரகங்களில் ராஜாவாக விளங்கக்கூடியவர். அதே போல காரகத்துவங்களில் தந்தை காரகத்துவம் சூரிய பகவானுக்கு. ஒரு குடும்பத்துடைய அனைத்து விதமான கஷ்ட நஷ்டங்களை அறிந்து செயல்படக்கூடியவர் அப்பா. எல்லா விதமான சூழ்நிலையிலையும் தனக்கு பலமாக இருக்கக்கூடியவர் அம்மா. அப்போ இந்த சூரிய பகவான் அப்பாவுடைய காரகத்துவமாக வருவதால் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நன்மை தீமைகளை எடுத்துரைத்து பல தவறான பாதையில போறவங்களை கூட நல்ல வழிக்கு கொண்டு வந்திருப்பீங்க. அதனால் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு வாழ்க்கையில சந்தோஷமா இருந்திருப்பாங்க. பல பேருடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டத்தை தீர்த்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை கடந்த காலகட்டங்களில் நீங்க எடுத்த முயற்சிகள், நீங்க பட்ட ஒரு சில கஷ்டங்களுக்கான பலன் கிடைச்சதான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளும் வெற்றி அடையல, உங்களுடைய கஷ்டத்துக்கான பலனும் கிடைக்கல. சார் உழைச்சுமே தவிர உயர்ல, எங்களுக்கான ஒரு உழைப்பு தான் போச்சே தவிர உழைப்புக்கேற்ற ஊதியம் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கக்கூடிய நிலையில சிம்மராசி நண்பர்கள் பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நிக்கிறீங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்கு மிகையாகாது. அடுத்தடுத்து உங்களுக்கு வந்த ஒரு சில கிரக அமைப்புகள் சாதகமான முறையில இல்லை. 3ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தில் கேது பகவான், வெற்றி ஸ்தானத்தில் கேது பகவான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா ஸ்தானங்களும் முடங்கி போயிட்டாலும் கூட தைரியமும் தன்னம்பிக்கைக்கும் உடைய ஸ்தானமாகிய 3ஆம் பாவகம் கெடக்கூடாது. இந்த 3ஆம் பாவகத்தில் கேது பகவான் அமர்ந்த கடந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சிகள் தோல்வி அடைஞ்சது. சார் என்னுடைய வாழ்க்கையில எந்த இடத்துலையுமே நான் தவறு பண்ணதில்லை, ஆனா இப்போ எல்லாமே தப்பா போயிட்டு இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு நீங்க நிக்கிறீங்க. நீங்க தப்பு செஞ்சீங்களா? கட்டாயம் கிடையாது. சரியான முடிவுகள் எடுத்தும் சரியான நேரத்துல அதுக்கான ஒரு காரியங்களை ஆரம்பிச்சும் கூட ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன் இல்லை. தொழில் ரீதியா நீங்க எடுத்த முயற்சிகள்ல தோல்வி, அதே போல பொருளாதார ரீதியா மிகப்பெரிய ஒரு சரிவு, உங்க வாழ்க்கையில எதிரிக்கு கூட வரக்கூடாத ஒரு நிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசி நண்பர்கள் கடந்த காலகட்டங்கள்ல சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இந்த கேது ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் கடந்த ஒரு 3-4 வருடமாக உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு நிலையில் 5ஆம் பாவகத்தில் கேது,
4ஆம் பாவகத்தில் கேது, அதே போல 3ஆம் பாவகத்தில் கேது, தற்காலிகமாக 2ஆம் பாவகத்தில் கேது. ஆக எப்படி பார்த்தாலும் இந்த ராகுகேது கிரகங்களால ஒரு சில சுப பலன்களை இழந்து இன்னைக்கு நீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்க. இது போக 6ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்தார். அதே நேரத்தில் 7ஆம் பாவகத்தில் இப்போ கண்டகச்சனியாக பயணித்துட்டு இருக்கார். இப்போ கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு எதிர்மறையா இருந்து உங்களுக்கான வளர்ச்சியை நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்க முடியல. எந்த அளவுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில பின்னடைவை சந்திச்சீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க ஏமாற்றங்களை சந்திச்சீங்களோ, எந்த அளவுக்கு தொழில் ரீதியா நீங்க பாதிப்புக்குள்ள ஆனீங்களோ அதை சரி பண்ணக்கூடிய ஒரு தருணமாக உங்களுக்கு உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் பலம் பெறுகிறார். அதே போல 7ஆம் பாவகத்தில் சனி பகவான் அமர்ந்து தன்னுடைய நேரடி பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பார்க்கின்றார். தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் நமக்கு பலம் பொருந்ததோ இல்லையோ, ஆனால் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தனக்கு பலம் பொருந்தினால் கண்டிப்பா தன்னுடைய வாழ்க்கையில தொழில சாதிக்கலாம். ஏன்னா தொழில் எடுக்கும் பொழுது 2 ஸ்தானங்களை சிறப்பா பார்க்கணும். ஒன்று தொழில் ஸ்தானாதிபதி, 2வது தொழில் காரகன். இப்ப சனி பகவான் நமக்கு பலம். இந்த நேரத்துல பாருங்க, பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து அவர் சுபத்துவம் அடைகிறார். ஆக இந்த 2 கிரகங்களும் ஒரு கூட்டு பார்வையாக சிம்மத்தை பார்க்கின்றார்கள். குரு பகவானுடைய பார்வை சிம்மத்திற்கு, சனி பகவானுடைய பார்வை சிம்மத்திற்கு. இந்த தருணத்துல குரு பகவான் சுபத்தன்மை அடைந்து பார்க்கிறார் அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு பூர்ண ஒரு வெற்றி இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். உயர் பதவிகள் போகக்கூடிய ஒரு வாய்ப்பும், அதே நேரத்துல சுய தொழில நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமும், அதே போல ஒரு நல்ல கல்விக்கான ஒரு பலமும், தங்களுடைய உடல் ரீதியா இருக்கக்கூடிய சகல விதமான பிரச்சனைகளுக்குரிய தீர்வும், உங்களுடைய மனசுக்குள்ள இருந்த பெரிய இருள் விலகி ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த 122 நாள் சிம்மராசி நண்பர்களுக்கு அமையப் போகின்றது. 2023வது வருடத்தில் நீங்கப்பட்ட கஷ்டத்திற்கு 2024வது வருடம் ஆரம்பத்திலேயே இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கிறார். இந்த குரு பகவான் தன்னுடைய நேரடி பார்வையாக உங்களுடைய தைரியஸ்தானத்தை பார்க்கின்றார். ஏன்னா ஜென்மத்தை பார்க்கின்றார் குரு பகவான், அதை தாண்டி தைரியஸ்தானத்தை பார்க்கின்றார். ஆக ஒரு மனிதனுக்கு நம்ம என்ன சொன்ன மாதிரி எதை இழக்கக்கூடாதுன்னா தைரியத்தை இழக்கக்கூடாது. தைரியமும் தன்னம்பிக்கையும் ஒருத்தர் மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து நிறுத்தும். இந்த நேரத்துல உங்களுக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை, நீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி, தொழில் ரீதியாகவும் நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல இந்த தருணத்துல பாருங்க, 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை 9ஆம் ஸ்தானத்திலிருந்து அவருடைய 9ஆம் பார்வையாக 5ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். மிகப்பெரிய பூர்வ புண்ணிய ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து விதமான தலங்களும் விலகக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமையும். நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சிக்கல்ல இருக்கு அப்படிங்கக்கூடியவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதே நேரத்தில் 5ஆம் பாவகம் என்பது கௌரவஸ்தானம். உங்களுடைய கௌரவஸ்தானம் மேலோங்கும். நீங்க ஒரு வாழ்ந்தா 1 வருஷம் 2 வருஷம் வாழ்ந்தாலும் இப்படிதான் வாழணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டுல வாழக்கூடியவங்க. சார் எனக்கு ஆயுள் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்தஸ்துல குறைய இருக்கக்கூடாது. நான் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அவமானப்பட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு கண்ணியத்தோட வாழக்கூடியவங்க. ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்துக்கூட ஒரு சென்டிமெண்ட் பார்ப்பீங்க, இப்படிதான் இருக்கணும், இதை இப்படிதான் செய்யணும் அப்படின்ட்டு அந்த டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட துல்லியமா இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளா இருந்தாலும் சரி, இல்லை நீங்க செய்யக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி, ஏன் உங்களுடைய உடல் அமைப்புல இருக்கக்கூடிய ஆடைக்கு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஒரு சின்ன அழுக்கு பட்டா கூட அந்த சட்டை நீங்க போட மாட்டீங்க. அவ்வளவு ஒரு துல்லியமா நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு ஆடையில கூட ஒரு கரை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கையே கரைபடிஞ்சு நின்றுட்டு இருக்கிறீங்க. இதுல மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா சுய தொழில் செய்யக்கூடியவங்க பலவிதமான ஒரு சிக்கல்களை சந்திச்சு இன்னைக்கு தொழில் முறையில சரிவை சந்திச்சு உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதே போல கூட்டு தொழில் செஞ்சவங்களும் இந்த நேரத்துல ஏன் நம்ம தொழில் ஆரம்பிச்சோம் அப்படின்னு தெரியாம சிக்கல்கள், பார்ட்னர் வகையில ஒரு நல்ல பரஸ்பரம் இல்லை. ஏதோ ஒண்ணு நீங்க ஒண்ணு உருவாக்கலாம்னு சொல்றீங்க, அவங்க அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டாங்க.
உங்களுடைய திறமை வேற, அவங்களுடைய புரிதல் வேற. உங்க திறமைக்கு ஒத்துழைக்கிறவங்க உங்க கூட இருந்திருந்தா கண்டிப்பா நீங்க எப்பவோ சாதிச்சிருப்பீங்க. ஆனா உங்களுடைய திறமைகளை அவங்க பாத்தீங்கன்னா எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இவர் சொல்றாரு, இவர் என்ன சொல்லிட்டு போயிடுவாரு, நம்ம தானே பாதிக்கப்படுறோம், நம்ம தானே பொருளாதாரம் போடுறோம். ஏன்னா உங்ககிட்ட உழைப்பு இருந்ததே தவிர சரியான நேரத்தில் பண சப்போர்ட்டுகள் இல்லை. அதனால நீங்க மற்றவங்களை பார்த்தீங்கன்னா தேட வேண்டிய சூழ்நிலைகள் கொடுத்துச்சு. அதனால ஒரு சிலர் தேடுனீங்க, அவங்களுடைய சப்போர்ட் சாதகமா இல்லை. இந்த தருணத்துல அடுத்தவங்களை நம்பி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஏன்னா பல பேரை வாழ வச்சவங்க நீங்க. கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களுடைய சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு உங்களுக்கான பலம் கொடுக்கும். இந்த நேரத்துல உங்களுடைய பேச்சுக்கள் பலப்படும். நீங்க யாருக்கிட்ட உங்களுடைய ஒரு ஐடியாவை சொன்னாலும் கூட அந்த ஐடியா இந்த நேரத்தில் சரியான முறையில் பயன்படும். கரெக்டுங்க, நாங்க யோசிச்ச மாதிரியே நீங்க முடிவு பண்ணிருக்கிறீங்க, இதை செஞ்சிடலாங்கிற மாதிரி ஒரு பார்ட்னர்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே போல உயர்ந்த மனிதர்களின் ஒரு பழக்க வழக்கங்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கு. அப்போ உங்களுடைய முயற்சிகள் சரியான முறையில் வெற்றிக்கு போகணும் அப்படின்னா உங்க திறமைக்கு தகுந்த ஒரு சில உண்மையான நட்புகள் உங்களுக்கு உருவாகணும். இந்த உண்மையான நட்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல குரு பகவான் இருப்பார். கண்டிப்பா உங்களுக்கான ஒரு முயற்சிகள் இந்த நேரத்தில் பலப்படுத்த அந்த உயர்ந்த மனிதர்களினுடைய ஒரு உதவிகள் உங்களுக்கு சரியான நேரத்தில் பயன்படும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய லெவல்ல தடுமாற்றம் அடைஞ்ச இடம் பொருளாதார நெருக்கடி, கடன் சுமை, தேவையில்லாத ஒரு சில சிக்கல்கள்ல சிக்கி உங்க வாழ்க்கையில இன்னைக்கு யார் யாருக்கோ நீங்க செஞ்ச உதவினால நீங்க இன்னைக்கு தலைகுனிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், வரவு செலவு ரீதியா பெரிய லெவல்ல சரிவுகளை சந்திச்சிங்க. இதனால உங்களுடைய கௌரவமும் உங்களுடைய ஒரு மரியாதைக்கு ஒரு இழுக்கு வந்தது. கண்டிப்பா இந்த நேரத்துல ஒரு சின்ன ஒரு கௌரவ குறைச்சலா இருந்தா கூட அது உங்களால தாங்கிக்க முடியாது. சிம்மராசி நண்பர்களே, நீங்க அணியக்கூடிய ஆடையில ஒரு சின்ன ஒரு கரைப்பட்டா கூட நீங்க அந்த ஆடையை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாற்றி வேற ஆடை அணிஞ்சிட்டு போகக்கூடிய ஒரு கேரக்டரா உள்ளவங்க. உங்களுடைய வாழ்க்கையிலேயே இன்னைக்கு ஒரு கரைபடிஞ்சு நிற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு சூழ்நிலை எதிர்க்கு கூட வரக்கூடாத ஒரு சூழ்நிலை. இந்த ஒரு நிலைமை மாறக்கூடிய ஒரு வாய்ப்பா கௌரவ ஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கு. 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கௌரவ ஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால 100% உங்களுக்கு உங்களுடைய இழந்த அந்த அந்தஸ்தும் அந்த மதிப்பும் மரியாதையும் கட்டாயம் இந்த 122 நாள்ல திரும்ப பெறுவீங்க. சார், என்ன மாதிரி வாழ்ந்தவங்க இல்லை சார், இன்னைக்கு என்ன மாதிரி கெட்டவங்களும் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு நீங்க பயணப்பட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு எளிமையா, அவ்வளவு ஒரு துல்லியமா, அவ்வளவு ஒரு மரியாதையா நீங்க வாழ்ந்தவங்க இன்னைக்கு ஏதோ ஒரு சூழல்ல வாங்காத இடத்துல கடன் அல்லது பார்த்தீங்கன்னா சேராத இடத்துல ஒரு சில நட்பு, செய்யாத ஒரு சில ஒரு தொழில் எல்லாமே இன்னைக்கு தடுமாறி வெவ்வேறு ஒரு முடிவுகளாக போனதுனால ஒட்டுமொத்தமும் உங்களுடைய வரவு செலவு, குடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்னைக்கு தடையாகி அதனால ஒரு சில ஒரு தேவையில்லாத கடன் சுமைக்கு ஆளாகி இன்னைக்கு உங்களுடைய கௌரவமே இன்னைக்கு குறைஞ்சு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கட்டாயம் இந்த சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் ஒரு சில கஷ்டங்கள் வரலாமே தவிர தலகுனிய கிரகங்கள் விடவே விடாது. ஏன்னா இந்த காலத்துல யாருமே நிரந்தர பணக்காரனும் இல்லை, யாரும் நிரந்தர ஏழைகளும் இல்லை. நல்லவன் என்று சொல்ல யாரும் இல்லை, அதே நேரத்துல கெட்டவங்களும் இந்த உலகத்துல யாருமே இல்லை. நீங்க இன்னைக்கு கெட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை 5ஆம் பாவகத்திற்கு இருக்கு. அதனால உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படும். இது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுடைய மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். அதே போல நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, தன்னுடைய வாழ்க்கை தான் இப்படி போயிருச்சு, தன்னுடைய குழந்தைங்க வாழ்க்கையாவது நல்லா இருக்குமா? சிம்ம ராசி அப்பாவுடைய ராசி இல்லையா? அதனால தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சதை விட தன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைச்சு இன்னைக்கு வரையும் போராடிட்டு இருக்கிறவங்க தான் சிம்மராசி நண்பர்கள். ஏதோ ஒரு வகையில தனக்கு கிடைக்காத ஒரு சில ஒரு பேரும் புகழும் கௌரவம் அந்தஸ்தும் தன்னுடைய குழந்தைகளுக்கு கிடைச்சிடணும் அப்படி நினைச்சுதான் நீங்க போராடுவீங்க. தன்னுடைய குடும்பத்துக்கே முழு உங்களுடைய உழைப்பை நீங்க அர்ப்பணிப்பீங்க. அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி நல்லது கெட்டதுன்னு நமக்குன்னு ஒன்று பண்ணிக்காம தன்னுடைய குழந்தைகளுக்காக பாடுபட்டீங்க. இன்னைக்கு அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறி. ஏதோ ஒரு வகையில இன்னைக்கு குழந்தைங்க தடுமாறுறாங்க.
உங்களுடைய வாரிசுகள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தொந்தரவுகள் இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு மன உளைச்சல், தேவையில்லாத ஒரு சில சிக்கல்கள்ல அவங்க ஏதாவது உருவாக்கிட்டாங்களோ இல்லை அவங்க போய் சிக்கிக்கிட்டாங்களோ, நம்ம கிட்ட சொல்லாம அவங்க மறைக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த சிம்மராசியில நிறைய பேர் இருக்கிறீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குரு பகவான் கடந்த காலகட்டங்களில், ஏன்னா 5ஆம் பாவகத்திற்கு அவரே அதிபதி, அவர் பாருங்க ராகு பகவானுடைய பிடியில சிக்கினாரு, வக்ர நிலையும் அடைந்தார். அதனால தான் பெற்ற பிள்ளைகளால் தலகுனியக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட சிம்மராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும். அதே போல தான் பெற்ற பிள்ளைகள் சுப பிள்ளைகளாக இருந்தாலும் கூட, நல்லவர்களாக இருந்தாலும் கூட, இந்த கிரக அமைப்பினால அவங்க ஏதோ ஒரு சிக்கல்ல போய் சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருக்கும். தவறு செஞ்சு கெட்ட பேர் வாங்க மாட்டாங்க, ஆனா செய்யாத தவறு செஞ்சுங்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் வந்து உருவாகி இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எடுத்த முயற்சிகளால ஒரு சில சிக்கல்கள், இல்ல அவங்க போன காரியங்களால ஒரு சில தடைகள், இல்ல அவங்களால ஒரு சில பொருளாதார நெருக்கடி, இல்ல அவங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய கல்வி யோகம் அல்லது திருமண வாழ்க்கை அல்லது தொழில் வாய்ப்பு, இதெல்லாம் தடுமாறி அவங்க இழந்து நிற்கிறாங்க. அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த தருணத்துல உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியும் சரியான முறையில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பெற்ற பிள்ளைங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறத எந்த தாய் தந்தையும் பார்த்துக்க மாட்டாங்க, பார்த்து அது சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலையா இருக்காது. அதே போலதான் நீங்களும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை காட்டிலும் கூட குழந்தைகளுடைய வளர்ச்சியே முக்கியம் நீங்க நினைக்கக்கூடியவங்க, கண்டிப்பா உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சியை இந்த நேரத்தில் நீங்க பார்ப்பீங்க. அவங்க எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அவங்க வாழ்க்கை மேன்மைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். சிம்மராசி நண்பர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க வளர்வது மட்டும் அல்லாம உங்க சுத்தி உள்ளவங்களையும் வளர்த்து உங்களுடைய வாரிசுகளுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பா தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய ராசியையும் தன்னுடைய தைரியஸ்தானத்தையும் தன்னுடைய பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கௌரவஸ்தானத்தையும் பார்க்கின்றார். இந்த காலகட்டத்தில் இழந்ததை திரும்ப பெற்று நீங்க சாதிக்கணுங்கிற நினைச்ச சாதனைக்குரிய ஒரு வாய்ப்பை நீங்க அடைஞ்சு உங்க வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு நாட்கள் தான் இந்த 122 நாட்கள். இதை நீங்க முறையா பயன்படுத்தி நீங்க சரியான முறையில் நீங்க வளர்ச்சி செய்யும் பொழுது உங்க வாழ்வாதாரம் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும். இந்த நேரத்துல நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா, அதே போல பாதகாதிபதிகளுடைய திசையோ அல்லது 6, 8, 12 என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானாதிபதிகளுடைய திசா புத்திகளோ போயிட்டு இருந்தால் கோச்சார பலன் குரு பகவான் எவ்வளவு வலிமையை கொடுத்தாலும் கூட திசா புத்திகளுடைய தாக்கத்தால் இந்த சுப பலன் நமக்கு நடக்காது. ஆக இந்த நேரத்தில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயம், சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா. நம்ம ஜாதகம் சாதகமாக இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த கோச்சார பலன் ரெண்டும் இணையும் பொழுது உங்களுக்கு இன்னைக்கு நீங்க பெருசா நினைக்கக்கூடிய எல்லா சிக்கல்ல இருந்தும் உங்களை வெளியில கொண்டு வந்து அழகு போல ஒரு கௌரவமான வாழ்க்கையில உட்கார வச்சிரும். அந்த ஒரு அமைப்பு தான் இந்த குரு வக்ர நிவர்த்தி. ஆக இந்த நேரத்துல உங்களுடைய ஜாதகத்துல நமக்கு சரியான வாய்ப்புகள் இருக்கா, நம்ம சரியான முறையில் பயணப்பட முடியுமா அப்படிங்கிறத தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கான ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கான பலனை நீங்க துல்லியமா தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில மென்மேலும் அடுத்தடுத்து ஒரு நல்லதுகள் நடக்க இந்த நேரத்துல எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிம்மராசி நண்பர்களே, உங்க வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட ஒரு நகர்வை கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு எல்லா விதமான வளமும் கொடுக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அழகான தருணத்துல அற்புதமான பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளன் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.